பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ் மற்றும் வினரசி. போன பகுதியில நம்ம கணிதத்தை பத்தின ஒரு அருமையான கவிதை ஒண்ணு கேட்டோம். அதுக்கப்புறம் உணவு விடுதியில அன்றாட நடக்கிற ஒரு சம்பவத்தை எளிமையா ஒரு நாடகமா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வட்டி கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம் பார்த்தோம். கடைசியா ஜில்லு பில்லு அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நாடகமும் பார்த்தோம். சொல்லுங்க யுவராஜ், இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்? போன பகுதியில பார்த்த எல்லா நிகழ்ச்சியுமே நேர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் ரொம்ப நல்ல நல்ல நாடகங்கள், கவிதைகள், அப்படி பல நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கு. நம்ம முதல் நிகழ்ச்சியாக ஒரு அழகான ஒரு நாடகம் ஒன்று பார்க்கலான் இருக்கோம். அது இது சம்மந்தப்பட்டதுன்னா, ஒரு வீட்டில் உள்ள பெண்களை தினசரி வியாபாரிகள் ஏமாத்துகிற கதையை பற்றி தான். சரி வினர்சி, நாம் இந்த கதையை பார்க்கலாமா? கண்டிப்பா, அதுக்காக தான் நம்ம நேயர்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. யுவராஜ், வாங்க பாக்க. வாங்கம்மா வாங்க, அருமையான புடவை பாருங்கம்மா, காட்டன் புடவை, பட்டு புடவை, எல்லா புடவையும் நம்மள்ட்ட இருக்குமா. வாங்கம்மா வாங்க, 500 600 எல்லா புடவையும் வாங்கம்மா வாங்க. வாப்பா, புடவைலாம் என்ன விலை? அதான் சொன்னேம்மா, புடவை 500 600 வைக்குந்தானே. 525 நல்ல புடவைலாம் இருக்குமா, இருந்தாங்கம்மா பாருங்கம்மா. ஓ பரவாயில்லையே, 2 புடவையும் நல்லா இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். தள்ளுபடிலாம் உண்டுல்ல? ஐயோ கண்டிப்பா தள்ளுபடி உண்டுமா. 2 புடவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா தள்ளுபடி கண்டிப்பா உண்டு. அப்ப சரி, நானே 2 புடவையும் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருப்பா, நான் போய் அவட்ட பணம் வாங்கிட்டு வரேன். ஐய ரோட்ல ஒரு புடவைக்காரன் வளைவுக்காரன் போட மாட்டேங்கிற. எவன் போனாலும் மறைச்சு மறைச்சு புடவை வாங்குறது, வளையல் வாங்குறது, பொட்டு வாங்குறதுன்னு. இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அட நீங்களே பாருங்க, இந்த 2 புடவை எவ்வளவு நல்லா இருக்குன்னு. என்னங்க, தள்ளுபடி வேற உண்டாங்க. வேண்டான்னு சொன்னா நீ என்ன விடவா போற? எவ்வளவு தள்ளுபடியா? 50 ரூபாயாங்க. பரவாயில்ல, 2 புடவைக்கும் 505 ரூபா. இந்தா சரியா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீ இன்னும் புடவை எடுத்துருவ. இந்தா. எவ்வளோ பாச்சு? இருமா, இந்த கம்ப்யூட்டரில் பார்த்து சொல்கிறேன், அந்த கால்குலேட்டரில். அப்பா அடேங்கப்பா, 1150 ரூபா ஆச்சுமா. இந்தாப்பா, அவர் என்கிட்ட 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. என்னம்மா உண்டு தானே? அட என்னம்மா நீ, அதான் 50 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டு 1100 ரூபா கொடுமா. 100 ரூபா குறையதா இல்லையா? ஐயோ, எனக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாதுப்பா. என்னம்மா எம்எல் நம்பிக்கை இல்லை? இந்த பார் கால்குலேட்டர்லாம் பாருமா. என்னம்மா கணக்கு தெரியாதுங்கிற? அவர் என்கிட்ட இதான்ப்பா கொடுத்தாரு. ஏய், இன்னும் என்னடி பேசிக்கிட்டு இருக்காங்க? காசை கொடுத்துட்டு வர சொன்னேனே, இன்னும் என்ன பண்ற? 100 ரூபாய் குறையுதாங்க. 100 ரூபாய் குறையுதா? நான் தான் சரியா 1000 ரூபா கொடுத்தனே. அது போக இன்னும் 100 ரூபாய் குறையுதாங்க. 50 ரூபா தள்ளுபடி உண்டா இல்லையா? உண்டுங்க. விடு விடு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஏப்பா தம்பி, 50 ரூபா தள்ளுபடி உண்டுன்னு சொன்னில்ல, ஒரு புடவை விலை எவ்வளோப்பா? அண்ணா, ஒரு புடவை விலை 525 ரூபாண்ணா. அப்போ 525 எவ்வளோ? 1050 ரூபா தானே. மொத்தம் எவ்வளோ? 1050 50 போச்சுன்னா 1000 ரூபா தானே. யாரை ஏமாற்ற பார்க்குற? இல்லைண்ணா, இந்த கால்குலேட்டரு இந்த மாதிரி தப்பாக காட்டிடுச்சு. இல்லை, நான் வேணும்னே எதுவும் பண்ணல. புடவை வேண்டாம், திரும்ப கொடு. உன் புடவை வேணாம், ஒன்றும் வேணாம். காசு திரும்ப கூடியா? நான் தான்
சரியான கணக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நானே இப்படி தவறுதலாக விட்டுட்டா என்ன பண்ணுறது? எல்லாம் என் தப்பு தான். இனிமேல் அவளுக்கு நான் சின்ன சின்ன கணக்கெலாம் நானே சொல்லித்தரேன். இனிமேல் ஏமாத்துறான்னு பார்க்குறேன். பாத்தீங்களா நேயர்களே, தள்ளுபடியில புடவை வாங்கும் போது எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குறிப்பா இது பெண்களுக்காக மட்டும். சரி, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். இது உங்கள் பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு தெரியுமாங்க? நம்மளுக்கு நிறைய திறமை இருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ அமையாததுதான். இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணும். நம்ம பெரியார் மனமே பல்கலைக்கழகத்துல இருக்கிற நம்ம பெரியார் சமுதாய வானொலியில குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்காகவே ஒரு கணித திருவிழா நடத்துறாங்க. கணித திருவிழால பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அது மட்டும் இல்லாம கதை, வினாடி வினா, நவரசம், நடனம், சித்திரம், இது மாதிரி பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நவம்பர் 10 அன்று பெரியார் மனமே பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலியில நடத்துறாங்க. உடனே முன்பதிவு செய்யுங்க. நீங்க முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9944956700, மற்றொரு எண் 9500299088. மேலும் விவரங்களுக்கு www.pcrmathfeast2014.webnotes.com. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். சொல்லுங்க யுவராஜ், அடுத்து நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க? நாம் அடுத்ததா ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம முதல் பகுதியிலேருந்தே தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி அப்பவும் ஒரு கவிதை ஒன்று பார்த்துக்கிட்டே தான் வரும். அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் சிந்திப்பதற்கு அருமையாகவும் இருக்குது. இப்போது முதல் வாரம் நம்ம முதல் பகுதியப்போ கூட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை ஒன்று பார்த்தோம். 2ஆம் பகுதியில் கழித்தல் சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை பார்த்தோம். இப்போது இந்த 3ஆம் பகுதியில் நாம் பெருக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை பார்க்க போகிறோம். இந்த கவிதை நமக்கு வழங்குறவங்க யாருன்னா, போன 2 பகுதியிலையும் நமக்காக ஒரு கவிதை எழுதி அதை ரொம்பவும் அழகாக வாசித்து காட்டின அதே ஜெயந்தி மேடம் தான் இந்த வாரமும் நமக்காக ஒரு கவிதை வச்சுருக்காங்க. சரி வாங்க, சரி விண்ணரசி வா, நம்ம உடனே ஜெயந்தி மேடமோட கவிதையை கேட்கலாமா? ஆமா ஆமா, நம்ம மக்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, வாங்க கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்று எங்கும் மணக்கும் கணக்கு என்ற பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு பொன்னாகும் பெருக்கல். வணக்கம். பொன்னாகும் பெருக்கல். கூட்டலின் சுருக்கமதே பெருக்கலாகும். கூட்டலின் சுருக்கமதே பெருக்கலாகும். 600 ஆக்குவதும் பெருக்கலாகும். அவசரமாய் விருந்துக்கு ஆள் வந்தால் தயிரை மோரை ஆக்குவதும் பெருக்கலாகும். கால்குலேட்டர் வந்த பின்னும் கம்ப்யூட்டர் வந்த பின்னும் மறையாத வாய்ப்பாடும் மறக்காத வாய்ப்பாடும் பெருக்கலாகும். ஒன்றின் விலையை சொல்லி பலவின் விலையை பட்டென்று சொல்வதற்கு முன்னாங்கு 12 நன்னாங்கு 16 என பாட்டாக பண்பாடும் வாய்ப்பாடும் பெருக்கலாகும். பென்சில் பிடித்த நிலை மாறி முதலில் பேனாவால் எழுதத் தொடங்கும் வகுப்பில் பள்ளியில் பிள்ளை போடுகின்ற முதல் கணக்கு பெருக்கலாகும். சோறு போடும் சுத்தத்தை எப்போதும் தக்க வைக்க சிறு பிள்ளை கற்கின்ற முதல் வேலை பெருக்கலாகும். யாருக்கும் உதவாமல் எப்போதும் சும்மா சோம்பி கிடந்தால் ஊனுடம்பு பெருக்கலாகும். காற்று வேண்டின் கதவை திறந்த நிலை மாறி காற்று வேண்டின் கதவை மூடும் நிலை தந்த
ஏசியின் உபயோகம் எப்போதும் புகைப்பெருக்கலாகும். உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவது பகைப்பெருக்கல் ஆகும். ஒரு விதையில் ஒரு விருட்சம் ஆச்சரியம், ஆனால் அந்த ஒரு விருட்சம் உருவாக்கும் பல நூறு விதையனைத்தும் பெருக்கலாகும். இந்த அவசர யுகத்தில் செய்தாக சில பெருக்கல் செப்பிடுவேன் கேட்டிடுவீர். இந்த அவசர யுகத்தில் அவசரமாய் செய்தாக சில பெருக்கல் செப்பிடுவீன் கேட்டிடுவீர். பாலித்தீன் எனும் பயங்கரத்தை புறக்கணித்து பருத்தி பையதனை பெருக்கல் வேண்டும். பாலித்தீன் எனும் பயங்கரத்தை புறக்கணித்து பருத்தி பையதனை பெருக்கல் வேண்டும். பட்டினியை விரட்டிடவே விவசாயம் பெருக்கல் வேண்டும். விவசாயம் பெருகிடவே நீர்நிலைகள் அணைக்கட்டு அத்தனையும் பெருக்கல் வேண்டும். தூய்மை இந்தியா துணைக்கண்ட முழுதமைய நம்மகத்தை நம்புறத்தை நாளெல்லாம் பெருக்கல் வேண்டும். ஆகவே சரியான பெருக்கல் முறையான பெருக்கல் என்றும் தராது சறுக்கல். சரியான பெருக்கல் முறையான பெருக்கல் என்றும் தராது சறுக்கல் என்பது இந்த எளியவளின் கிறுக்கல். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப இனிமையான கவிதையை தந்துட்டு இருக்கிற நம்ம ஜெயந்தி மேடம்க்கு பெரியார் சமுதாய வானொலியின் மூலமா ஒரு நன்றியையும் மிகுந்த பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு தெரியுமாங்க? நம்மளுக்கு நிறைய திறமை இருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ அமையாததுதான். இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணும். நம்ம பெரியார் மனமே பல்கலைக்கழகத்துல இருக்கிற நம்ம பெரியார் சமுதாய வானொலியில குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்காகவே ஒரு கணித திருவிழா நடத்துறாங்க. கணித திருவிழால பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அது மட்டும் இல்லாம கதை, வினாடி வினா, நவரசம், நடனம், சித்திரம், இது மாதிரி பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நவம்பர் 10 அன்று பெரியார் மனமே பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலியில நடத்துறாங்க. உடனே முன்பதிவு செய்யுங்க. நீங்க முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9944956567, மற்றொரு எண் 9500299088. மேலும் விவரங்களுக்கு www.pcrmathfeast2014.webnotes.com. ஒரு 5 வரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
கேளுங்கள். கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். இது உங்கள் பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். சொல்லுங்க யுவராஜ், அடுத்தபடியா நம்ம நிகழ்ச்சியில வரப்போறது என்ன? ஆமாம் வினரசி, உங்களை மாதிரியே நேயர்களும் ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்காங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நகைச்சுவை கலந்த ஒரு நாடகம். அது ஜில்லு பில்லு அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நமக்காக ஒரு கணிதத்தோட ஒரு நகைச்சுவை கலந்து ஒரு நாடகம் கொடுக்க போகிறாங்க. சரி வினரசி, நம்ம தாமதப்படுத்தாம உடனே போய் ஜில்லு பில்லு பார்த்துடலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் யுவராஜ். அடடே ஜில்லு, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க வேக வேகமா? இல்லை பில்லு, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பழங்களெல்லாம் சாயந்தரம் சந்தையில் போயிட்டு விற்றுட்டு வரலான்னு ஒரு யோசனையில் போயிட்டுருக்கேன். அடடே, நல்ல விஷயம் தானே. போய் நல்ல தாரெல்லாம் விற்றுட்டு வாங்க. என்னென்ன பழங்கள்லாம் விற்க போகிறீங்க? மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம் பில்லு. சரி ஜில்லு, போய் நல்ல முறையாக போயிட்டு சாயந்தரம் விற்றுட்டு வாங்க. பில்லு, எனக்கு அந்த கணக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது பில்லு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியா? சரி, வந்துட்டா போச்சு. ஜில்லுக்கு இல்லாத உதவியா? கண்டிப்பாக வரேன் ஜில்லு. சாயந்தரம் நம்ம 2 பேர் சந்தைக்கு போகிறோம், எல்லா பழங்களையும் விற்றுட்டு வரோம். சரியா? சரி பில்லு. ஆமாம் ஜில்லு, இங்கே என்ன இத்தனை கூட இருக்குது? இது ஒன்றும் இல்லை பில்லு, 2 கூட மாம்பழம், 4 பலாப்பழம், 1 கூட கொய்யாப்பழம் இருக்குது பில்லு. பரவாயில்லையே, இத்தனை பழங்கள் உங்கள் தோட்டத்தில் காய்க்குதா? ஆமாம் பில்லு. சரி ஜில்லு, நாம் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்க போகிறோம், அதானே? ஆமாம் பில்லு. சரி ஜில்லு. ஆமாம் ஜில்லு, ஒரு கூடையில் எத்தனை மாம்பழம் இருக்குது? ஒரு கூடையில் 20 மாம்பழம் இருக்குது பில்லு. 20 மாம்பழம் இருக்கா? சரி ஜில்லு, நாம் அப்படியே ஒரு மாம்பழம் விற்க போகிறோமா, இல்லை ஒரு கூடை வைக்க போகிறோமா? இல்லை பில்லு, மாம்பழமாக விற்க போகிறோம். இப்போ யாராவது வந்து ஒரு கூடையே கேட்டால் என்ன பண்ணுவ? அதை கம்மியாக விலையா? ஐயோ தெரியல பில்லு. அதாவது ஜில்லு, மொத்தமாக வாங்குறவங்க நம்மள்கிட்ட தள்ளுபடி எதிர்பார்ப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் காசை குறைச்சி கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போது உள்ள 20 மாம்பழம் இருக்கா? ஆமாம் பில்லு. ஒரு மாம்பழத்தோட விலை எவ்வளவு? ஒரு மாம்பழத்தோட விலை 5 ரூபா பில்லு. 5 ரூபா ஒரு மாம்பழம். 5 ரூபா மாம்பழமா? 5. அப்புறம் பார்த்தா இங்கே நம்மள்கிட்ட ஒரு கூடையில் 20 மாம்பழம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பெருக்கலை பயன்படுத்தணும். 20 பெருக்கல் 5 அப்படின்னு போட்டால் விடை வந்து 100 வரும். அதாவது இப்போ நீ வச்சுருக்க ஒரு கூடையோட மாம்பழத்தோட மதிப்பு என்னென்னா 100 ரூபா, தனித்தனியாக விற்றா. இப்போது மொத்தமாக நம்மள்கிட்ட அந்த ஒரு கூடையை கேட்கும் பொழுது நாம் தள்ளுபடி கொடுத்தாதான் மற்ற வியாபாரிகளை விட நம்மள்கிட்ட வந்து எல்லாரும் வாங்குவாங்க. அதனால் நாம் ஒரு 20 ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணலாமா? பண்ணலாமே குரு. சரி ஜில்லு, இனிமேல் ஒரு கூடை மொத்தமாக வாங்கினா 80 ரூபா, தனித்தனி மாம்பழம் வாங்கினா 5 ரூபா. சரியா ஜில்லு? சரி பில்லு. இதோ யாரோ வராங்க பாரு. சரி, வியாபாரத்தை பாரு, நீ நான் பார்த்துக்கிறேன். தம்பி தம்பி. சொல்லுங்கய்யா. மாம்பழம் ஒரு கூடை எம்பிட்டு? மாம்பழமாக வாங்கினீங்கன்னா 5 ரூபா. ஆனால் உங்களுக்காண்டி தள்ளுபடிக்கு ஒரு கூடை 80 ரூபாய்க்கு கொடுக்குறையா. அடடே, பரவாயில்லையே, மற்ற கடையை விட இங்கே நல்ல மலிவான விலையில் இருக்கே. இது எதுவும் கெட்டு போன மாம்பழம் கிடையாதுல்ல? அப்படிலாம் இல்லையா, இப்போ பறித்து கொண்டு வந்த மாம்பழம் தான். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரிப்பா, என்கிட்ட சில்லறை இல்லை, இந்தாப்பா 100 ரூபா, மிச்ச சில்லறையை கொடுப்பா. ஐயோ பில்லு, இவர் பாருங்களேன் 100 ரூபா கொடுத்துட்டாரு. இது எப்படி பில்லு அவர்கிட்ட திருப்பி நான் பார்த்து கொடுக்குறது? ஐயோ ஐயோ, இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க ஜில்லு? உன்கிட்ட எவ்வளோ கொடுத்தாங்க? 100 ரூபா கொடுத்தாரு பில்லு. ஒரு கூட மாம்பழம் இப்போ எவ்வளோ? 80 ரூபா பில்லு. 80 ஆச்சா? இப்போது உனக்கு எளிய முறையில் கற்றுத்தரேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சைபர் உள்ள எண்களை எளிய முறையில் நாம் கழித்தல் பண்ணலாம். அதாவது
எது சின்ன நம்பராக இருக்கோ, அதாவது 100, 80 இது ரெண்டுலையும் எது சின்ன எண்? 80 தான் பில்லு. 80. 80க்கும் 100க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல? அவ்வளவா வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே பில்லு. இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப கஷ்டமான கணக்கு மாதிரி போடாமல் ரொம்ப எளிய முறையில் போட்டுடலாம். எப்படின்னா 80க்கு அப்புறம் 100 வரைக்கும் நீங்கள் எண்ணுங்க, விரல விட்டு எண்ணுங்க பார்க்கலாம். 80, 81, 82, 83 இப்படி 90 வரைக்கும் என்னென்னா 10 வரும். 90க்கு அப்புறம் 100 வரைக்கும் என்னன்னா இன்னொரு 10 வரும். அதாவது 10 10 20 பில்லு. இப்போது நீங்கள் எவ்வளோ சில்லறை பாக்கி தரணும்? 20 பில்லு. அடடே, ரொம்ப எளிமைய முறையில் டக்குன்னு கற்றுக்கிட்டீங்களே, பரவாயில்ல. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? பெருக்கல் பார்த்தோமா? ஆமாம் பில்லு. அப்புறம் கூட்டல் பார்த்தோமா? ஆமாம் பில்லு. இப்போ என்ன பார்த்துருக்கோம்? கழித்தல் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நம்மள்கிட்ட மிச்சம் எத்தனை கூடைங்க இருக்குது? இன்னும் ஒரு கூடை மாம்பழம், 4 பலாப்பழம், ஒரு கூடை கொய்யாப்பழம் இருக்குது பில்லு. சரி, நம்ம எத்தனை கூடை கொண்டு வந்தோம்? மொத்தம் 1, 2, 3, 4 கூடை பில்லு. 4 கூடை கொண்டு வந்தோம். 4 கூடையில் இப்போ ஒரு கூடை போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ கூடை? மிச்சம் 3 கூடை பில்லு. 3 கூடை. இதுதான் கழித்தல். எவ்வளோ கொண்டு வந்தோமோ அதுக்கு 4 கூடை கொண்டு வந்தோமா? ஆமாம் பில்லு. இப்போ நம்மள்கிட்ட 3 கூடை இருக்கா? ஆமாம் பில்லு. அவ்வளோதான் ஜில்லு. கழித்தல் ரொம்ப சுலபம். சரி ஜில்லு, இன்னைக்கு உங்களுக்கு கழித்தல் கணக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு பில்லு. இதே போல் எப்பயுமே சந்தைக்கு வந்தாலும் சரி, நீங்கள் வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, கணக்கு வழக்குகளை எப்பயுமே சரியாக இருந்துக்குங்க. சரியா ஜில்லு? சரி பில்லு. சரி ஜில்லு, எனக்கு நேரமாச்சு. நீங்கள் மிச்சம் உள்ள அந்த கூடைகளில் உள்ள எல்லா பழங்களையும் விற்றுட்டு பொறுமையாக வந்து சேருங்க. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் ஜில்லு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரி பில்லு, நீங்கள் கிளம்புங்க, நான் என் வியாபாரத்தை பார்க்குறேன். மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். அட, அங்கே போகிறது நம்ம ஜில்லு மாதிரியே இருக்கு. ஜில்லு, எப்பா ஜில்லு, ஜில்லு. ஹாய், வாங்க பில்லு. என்ன ஜில்லு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அட நீங்க வேற பில்லு, காலையிலேயே கர்ச்சீப் கடைக்காரன்ட்ட பல்ப் வாங்கிட்டு வந்தேன். கர்ச்சீப் கடைக்காரன் பல்ப் வாங்கி ஆரம்பிச்சிட்டானா? எனக்கு 2 வாங்கி கொடுங்க ஜில்லு. அடே, பல்ப்னா பல்ப் இல்ல, கவுண்டர். அவன் கவுண்டரா இருந்தா என்ன, செட்டியாரா இருந்தா என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பல்ப். பல்ப் இல்ல, கர்ச்சீப் கடைக்காரன்ட்ட கவுண்டரு, அதாவது கலாச்சி அமைச்சிட்டான். ஓஹோ, அது வழக்கமா எல்லாரும் உங்களை பண்றது தானே ஜில்லு. இதை ஒரு விஷயம் சொல்றீங்களே. காசு போச்சு பில்லு, காசு போச்சு. எங்க போச்சு? எங்க எங்க போச்சு? நீ விட்டா நீ அதுக்கு மேல கவுண்டர் கொடுப்ப. காலைல வந்துகிட்டு இருந்தானா? ஆமா, வந்துட்டு இருந்தீங்க. அவன் கர்ச்சீப் நிறுத்திட்டு வந்தானா? கர்ச்சீப்காரன் கர்ச்சீப் அப்புறம் பானிபூரி வைப்பான். என்னப்பா அதெல்லாம்? சரி நடந்து சொல்றேன். கர்ச்சீப் 30 ரூபா, கர்ச்சீப் 30 ரூபான்னு வித்துக்கிட்டு வந்தான். இப்படி வித்துட்டு வந்தா? கர்ச்சீப் 10 ரூபா, கர்ச்சீப் 10 ரூபான்னு வித்துக்கிட்டு வந்தான். கர்ச்சீப் 10 ரூபான்னு வித்துருக்கான். இப்போ கர்ச்சீப் விற்கிற விலைக்கு 3 கர்ச்சீப் 10 ரூபாய்க்கு தரான் அவன். சொல்றது கேளியா, அதுதான் என் மேட்ரே இருக்கு. ஓ, கர்ச்சீப் 30 ரூபான்னு தான். சரி, நல்ல விலையா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவன் ஒரு கர்ச்சீப்பை கொடுத்து என்கிட்ட 10 ரூபாயை வாங்கிட்டான். அச்சோ, இந்த இடத்துல ஏமாந்தது யார் ஜில்லு? நான் தான். உலகத்துல ஏமாந்தான்னு சொன்னா நம்ம ஜில்லுவா தானே இருக்க வைக்கும். சரி, என்னையா நீ தானேயா கர்ச்சீப் 10 ரூபான்னு சொன்ன அப்படின்னு. ஐயோ, கர்ச்சீப் 10 ரூபான்னு தான் சொன்னேனே ஒழிய 3 கர்ச்சீப் 10 ரூபான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல அவன்கிட்ட நீங்க ஏமாறல ஜில்லு, நீங்க ஏமாறவே இல்லை. ஏமாறலன்னு சொல்லாதீங்க, என் காசு போச்சு. அவன் தான் உங்களை ஏமாத்திருக்கான். வாஸ்தவம் தான். விடுங்க ஜில்லு, இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம். இதுக்கெல்லாம் தோண்டு போயிடாதீங்க. நம்ம பல்ப் வாங்கிக்கிட்டே இருக்கோம். என்ன
உங்க காசு போயிருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? சரி சரி விடுங்க ஜில்லு, டென்ஷன் ஆகாதீங்க. சரி நீங்கள் புத்தாலியெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. பில்லு கடைக்காரன் டைம் வந்தனால என்னை முட்டாங்கன்னு நினைச்சாதீங்க. ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ண யாராலையும் முடியாது. அடப்படுறா அப்படி ஸ்கூல்ல என்ன சொல்லு பண்ணீங்க? 1-2 பண்ணியிருந்தா தெரியும், நிறைய பண்ணியிருக்கேன். அறிவாளி சம்பந்தமா என்னை அறிவாளின்னு தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? அறிவாளி சில்லுன்னு சொல்லுவாங்க மேம்லாம். மேக்ஸ் மேம்லாம் செல்லாம அறிவாளி சில்லுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, உங்களை அறிவாளி ஜில்லுன்னு தான் கூப்பிடுவாங்களா? ஓ சரி ஜில்லு, சரி ஜில்லு, சரி ஜில்லு. இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம் ஜில்லு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க பார்ப்போமா? கேளுங்க பில்லு முதல்ல. அதாவது கப்பல் தெரியுமா உங்களுக்கு? கப்பல் நான் தான் மறுபடியும் சொல்றேன், நான் பெரிய கப்பலே உருவாக்குற அளவுக்கு நான் அறிவாளின்னு சொல்லிட்டேன். ஏமாந்தனால என்னை அப்படிலாம் கேள்வி கேட்டு நீ அசிங்கப்படுத்தாதீங்க. ஐயோ விடுங்க சொல்லு, விடுங்க சொல்லு, கோச்சுக்கிறேன். ஐயோ ஜில்லு ரொம்ப கோவப்படாரு, நேரடியா கொஸ்டினுக்கு போயிடலாம். கேளுங்க. சரி ஜில்லு, இப்போ கடல்ல வந்து ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு. கப்பலுடைய உயரம் மிதந்து போய்கிட்டு இருக்கு. அடடா, அதான் மிதந்துதான் போகும் கப்பல்னா. கப்பலுடைய உயரம் பாத்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்கு. ஓகே. அதுல 10வது அடியில ஓட்டை விழுந்துருது. அந்த ஓட்டையில இருங்க 10வது அடி நீங்க கப்பலோட கீழ இருந்து 10வது அடியா இல்ல மேல இருந்து 10வது அடியா? ஐயோ நீங்க உண்மையிலே புத்திசாலி தான் ஜில்லு. நீங்க போற போக்க பார்த்தா இதெல்லாம் எங்க மேம் சொன்னாங்க. அதான் போற போக்க பார்த்தா நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஜில்லு, கீழ இருந்து 10வது அடி ஜில்லு. ஓகே. கப்பல் கடல்ல நடு கடல்ல போய்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஒரு மணி நேரத்துக்கும் 2 அடி கடலோட நீர் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது. ஒரு மணி நேரத்துக்கும் 2 அடி உயர்ந்துகிட்டே வருது. ஐயோ, அப்போ கப்பல் எவ்வளவு மணி நேரத்துல முழுகும்? 2 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு 2 அடி உயருது. அப்ப 5 மணி நேரம். என்ன ஜில்லோ, நீங்க பெரிய புச்சால நினைச்சு தப்பா ஆன்சர் பண்றீங்க. இருங்க ஆன்சர் சொல்லிடாதீங்க, நானே சொல்றேன். 2 அடி ஓட்ட 10 அடி, கப்பல் 40 அடி, 10 அடி, 2 அடி, 1 மணி நேரம். ஐயோ இருங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஜில்லு ரொம்ப ஆர்வமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. 2 அது எப்படி 5 அடி தானே இருந்து? 5 அடி 2 10 5 மணி நேரத்துல தானே கப்பல் முழுகி ஆகணும். இல்ல ஜில்லு, இது தவறான விடை. சரியான விடை நீங்க சொல்லுங்க பாப்போம். ஜில்லு, என்னதான் தண்ணி நீர்மட்டம் உயர்ந்தாலும் கப்பல் தண்ணிக்கு மேலதானே போகும். சின்ன விஷயம் இந்த அறிவாளிக்கு போய் தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா? அதான் பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் சின்ன விஷயங்கள் நிறைய தெரியாம போகுது. இதுக்கு உதாரணம் நம்ம ஜில்லுவை கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன ஜில்லு, கரெக்டு தானே? கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஐயா சாப்பிட்டு. சரி ஜில்லு, இப்போ கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்கு. இல்ல இந்த கேள்வி வந்து நான் கேட்கறத விட நம்ம ஜீனியஸ் ஜில்லு கேட்டாருன்னா நான் நல்லா நினைக்கிறேன். ஜில்லு, நீங்களே இந்த கேள்வி நீங்கள்ட்ட கேளுங்களேன். 30 அடி ஆழம் உள்ள ஒரு கிணத்துல ஒரு தவளை விழுந்துருச்சு. சரி, அந்த தவளை ஒவ்வொரு நாளைக்கும் 3 அடி மேலே ஏறுது. தவளை ஒவ்வொரு நாளைக்கும் 3 அடி மேலே ஏறுது. 3 அடி ஏறுனா 2 அடி சறுக்குது. சரி, அப்ப அந்த தவளை எத்தனை நாள்ல மேலே ஏறி வரும்? இப்போ தவளை ஏறுதா, ஒரு நாளைக்கு 3 அடி ஏறணும்னா 2 அடி சறுக்கிறது. 3ல 2 போச்சுன்னா எவ்வளவு? 1 கிலோ. 1. அப்போ அந்த தவளை ஒரு நாளைக்கு 1 அடி தான் ஏறுது. 1 அடி ஏறுதுன்னா 30 அடி கிணறுல ஒரு நாளைக்கும் ஒரு அடி ஏறுனா எவ்வளோ நாள்ல ஏறும்? 30 நாள்ல ஏறும். சரி ஜில்லு, ஏற்கனவே மணியாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். பாய் பாய். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை நகைச்சுவை மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ஜில்லு பில்லு கதாபாத்திரத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா யுவராஜ்? உண்மையாவே இந்த நகைச்சுவையான ஒரு நடக்கும் உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. நம்ம இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ரொம்பவும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். முதல்ல ஒரு
நாடகம் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு நாடகம் ஒன்று பார்த்தோம். இது உண்மையிலே எல்லா நேயர்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றோடு கணிதம், பெரியார் சமுதாய வானொலி, பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம் 613403. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ் மற்றும் பின்னரசி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம்.